அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தன்னை பெற்ற தாயை விடவும் உன்மேல் அதிக அன்பு வைத்த ராமன் மேல் உன் மனத்தின் தீயை கொட்டி விட்டாயே என்று பரதன் பேசுகிறார். பாடல் எண் 859. அன்பினையே பொழிந்தவர்க்கும் அநியாய வினை செய்தாய், என் பொருட்டாய் என்று சொல்லி என் உயிரின் கணம் கொய்தாய், தன்னகத்து தாமரையால் தாயினும் மேல் உனை மதித்த இன்முகத்து தாமரைக்கும் இட்டாயே வனத்தீயே. இதுவே 859வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பினையே பொழிந்தவர்க்கும் அநியாய வினை செய்தார் என்ற முதல் வரிக்கான விளக்கம். உன்மேல் அன்பினையே பொழிந்தவர்களான என்னுடைய தந்தைக்கும் தமையனுக்கும் பெரும் அநியாயமே நீ செய்துள்ளாய். என் பொருட்டாய் என்று சொல்லி என் உயிரின் கணம் கொய்தாய். அது மட்டுமல்ல பரதனே, உன் பொருட்டாய்தான், உன்மேல் நான் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தால் தான் இவையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி என்னுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கூட, உயிருக்கு இருக்கக்கூடிய பெருமையையும் கூட நீ கொன்று அழித்து விட்டாய். தன்னகத்து தாமரையால் தாயினும் மேல் உனை மதித்த, தன்னுடைய உள்ள தாமரையால், உள்ளத்திலே இருக்கக்கூடிய அகத்தாமரையால் தன்னை பெற்ற தாயை விடவும் உன்னை அதிகமாக மதித்து, உன்னை அதிகமாக அன்பு செலுத்தி, உன்னை பெரிதும் போற்றிய இன்முகத்து தாமரைக்கும் இட்டாயே வனத்தீயே. இன்முகம் கொண்ட, இனிய முகம் கொண்ட தாமரையாக விளங்கக்கூடிய ராமனுக்கு வனத்தீ என்கிற பெரும் காட்டு தீயையே இட்டு ராமனையும் அவனை சார்ந்த சீதை, இலக்குவன் ஆகிய யாவருக்கும் பெரும் துன்பத்தை தரக்கூடிய காட்டு தீ என்கிற பெருந்தீயையே இட்டு அவர்களுடைய இன்பத்தை யாவும் அழிப்பதை போல அவர்கள் யாவரையும் வனம் என்கிற அந்த தீயின் உள்ளே தள்ளி ஒரு காட்டு தீ அனைத்தையும் அழித்து விடுவதைப் போல அவர்களுடைய இன்பம் யாவையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கேட்டார். இதுவே 859வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 860வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.